ஈஸ்வரி மேல போடப்பட்ட கேஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ். இதனால ஈஸ்வரிக்கு ஜாமீன் கிடைக்காம எழில் அண்ட் செழியன் 2 பேருமே திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் ஈஸ்வரி மேலே கமலா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து அவங்கள கைது செய்கிறதுக்காக போலீஸார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா செழியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நாங்களே வந்து பாட்டியை கொண்டு போய் விடட்டுமா அப்படிங்கிற மாதிரியா செழியன் வந்துட்டு போலீஸ்கிட்ட கேட்குறதுக்குள்ளாரவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் கனெக்ஷன் வந்துட்டு கட் ஆகிடுது. இதனால் தொடர்ந்து போலீஸாருக்கு கால் பண்ணபடியே செழியன் வந்துட்டு இருக்கிறாரு. அண்ட் இந்த நிலையில தான் கும்பகோணத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப மன நிம்மதியோட வீட்டுக்கு ஈஸ்வரி சிரிச்சபடியே தன்னுடைய பேரன்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்க போகிற விபரீதத்தை நினச்சி கண் கலங்கினபடி ஈஸ்வரியை பார்த்து கண் கலங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இதற்கிடையே பாக்கியாவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ணீரை அடக்க முடியாமல் சமையலறைக்கு போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராதிகா தன்னுடைய அம்மா கமலா கிட்ட அவங்க அவசரப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. தன்னோட அம்மா ஈஸ்வரி மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்த கோபி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரியாவும், பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எதனா பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இப்போது பிரச்சனையை இன்னும் சிக்கலாக்கி விட்டுட்டியே அம்மா, இந்த மாதிரி கமலாவை பார்த்தீங்கன்னா ராதிகா வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க. இதற்கிடையே நைட்டு வீட்டுக்கு வர கோபி தண்ணி குடிச்சிட்டு தூங்குறதுக்காக போகிறாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சிக்க ராதிகா வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் தன்னுடைய ரூமுக்கும் அவங்க போகிறாங்க. இந்த நிலையில தான் பாக்கியாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்காமல் சாப்பிடாம கவலையோட உட்காந்துட்ருக்குறாங்க. வக்கீலை சந்திச்சுட்டு வரதா சொல்லிட்டு போன எழில் அண்ட் செழியன் 2 பேருமே வீட்டுக்கு வந்த நிலையில் இது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அப்படின்னும் அதனால் ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியாவும் வக்கீல் சொல்லிட்டு தான் அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. ஈஸ்வரியை கைது செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் வக்கீல் சொல்லிட்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இந்த நிலையில் வீட்டுக்கு கூட போகாமல் செல்வி பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க கோபியை நம்பி ஈஸ்வரி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு இப்போ ஒரு நல்ல பலனை கோபி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியாவும், ஈஸ்வரி கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க பட் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியாவும் செல்வி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த நிலையில தான் மறுநாள் காலையில் ஈஸ்வரி, பாக்கியா, ராமமூர்த்தி அண்ட் இனியா இந்த மாதிரி 4 பேருமே வீடு வந்து சேர்றாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது சிரிச்ச முகத்தோடு வர ஈஸ்வரி எல்லாரையுமே நலம் விசாரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே இனியாவும் கும்பகோணம் ட்ரிப் பெரியவங்களோட போனதுனால ரொம்பவே போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சதாகவும், ஆனால் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பாட்டியோடைய ஸ்கூல் கால ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த நிலையில் ஈஸ்வரி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பாக்கியா வந்துட்டு கண் கலங்குறாங்க. அடுத்ததாக என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே அங்கே வர்ற செல்வி பழனிசாமி கிட்ட பேசிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர்கிட்டையும் பேசிட்டேன், ஆனால் இந்த விஷயத்தில் முதல்ல ஒன்றும் பண்ண முடியாது, கைது நடவடிக்கைக்கு அப்புறமா தான் அவங்கள மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இதற்கிடையே பாக்கியாவோட வீட்டில் எந்தவித ஆர்ப்பாட்டமுமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறத தன்னுடைய வீட்டோட வெளியில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க கமலா. இதை தொடர்ந்து கமலா ராதிகா கிட்டையும் போயிட்டு, உன்னோட குழந்தைய அழிச்ச அந்த ஈஸ்வரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக பாடுபடணும், இதன் மூலயமா கோபிக்கு கண்டிப்பாக புத்தி வந்து அவர் அடங்கியிருப்பார், இந்த மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா கமலா வந்துட்டு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து 2 பேருமே வெளியே வந்து பாக்கியா வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஜாக்கிங் போயிட்டு வீடு திரும்புகிற கோபி அவங்க 2 பேருமே வாசல்லே நின்றுக்கிட்டு பாக்கியா வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோபி சந்தேகம் அடைகிறாரு. ஸோ இந்த நிலையில தான் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகர்கள் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம